வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களை ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கிலத்தில் 19/11/2025 காலையில் 9:44 வரைக்கும் சதுர்த்தசி திதியும் அதற்கு பிறகு அமாவாசை திதியும் காணப்படுது. காலையில் 8 மணி வரைக்கும் சுவாதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு விசாக நட்சத்திரமும் காணப்படுது. காலையில் 9 மணி வரைக்கும் சௌபாக்கிய நாமயோகமும் அதற்கு பிறகு சோபன நாமயோகமும் காணப்படுது. காலையில் 9:45 வரைக்கும் சகுனி கரணமும், இரவு 11:01 வரைக்கும் சதுர்பாத்த கரணமும் அதற்கு பிறகு நாகவ கரணமும் இருக்குது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்குது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி எதுவும் தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பால தானமாக கொடுத்துட்டு போகும்போது போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலைல 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 11:56 முதல் 1:24 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 7:30 முதல் 8:59 வரைக்கும் யமகண்டமும், 10:27 முதல் காலையில் 10:27 முதல் 11:56 வரைக்கும் குளிகை நேரமும் இருக்குது. இப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமாவாசை திதி ஆரம்பிக்கிற நாள். அப்போ முதல்ல சதுர்த்தசி முடியுது. ஆனால் கரணங்கள் எடுத்தாலும் எல்லாமே அசுப கரணமாக இருக்குது. அதனால் சதுர்த்தசியில் ஒன்றும் செய்ய முடியாது. அமாவாசை நாள். இப்போ அமாவாசைங்கிறது பித்ருக்களுக்கான நாள். பித்ருகளுக்கு தானம் தர்மம் கொடுக்கறது, அவங்கள நினச்சி திதிகள் கொடுக்கறது, ஒரு அர்ச்சனை பண்ணுறது, ஒரு காலையில் ஒரு வேளையாவது உணவு தானம் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு சைவமாக இருந்து இல்லைன்னா உணவு தானம், உணவை எடுக்காமல் ஒரு விரதமாக இருந்து அது பிறகு உணவு தானம் கொடுத்து கோயில்களில் ஒரு மோட்ச அர்ச்சனை பண்ணி ஒரு விளக்கை போட்டு காக்காக்கு சோறு வச்சிங்கன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அந்த பித்தரோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அதோட ஒரு உணவு தானம், நீருடன் உணவு தானம் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கும்போது இன்னும் அந்த பித்திருக்கோட ஆசை உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளில் நல்ல விஷயங்கள் எதுவுமே செய்கிறதுக்கு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடுகளை செய்யுங்க. அவர்களை ஆசையை பெறுங்க. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். நான் உங்களுக்கு எப்போவும் ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்வது பொது பலன். இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையோட சம்மந்தப்படுது, இன்னைக்கு வழிகாட்டியாக இருக்குமா, ஒவ்வொரு நாளும் சொல்கிற விஷயம் வழிகாட்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ராசி தெரியுது, லக்னம் தெரியலை. லக்னம் தான் முக்கியம். உயிர் இருக்கிறது லக்னத்தில், உடல் இருக்கிறது ராசியில். அப்போ உடலுக்கு மட்டும் நீங்கள் பலன் காத்தீங்கன்னா உயிரட்ட உடலுக்கு பார்க்குறீங்க, அது பிணம் பொணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ராசியோட பலனையும் கேளுங்க, லக்னத்தை பலனையும் கேளுங்க. மகாதிசை புத்தி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கானான்னு பாருங்க. அடுத்தது, ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அந்த புத்தி நடக்குதா இல்லையான்னு தெரியுங்க. இப்படி பல விஷயங்களை ஆலோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சொல்கிற இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு சரியாக வழிகாட்டும். அப்போ இவ்வளத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பாருங்கள். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு உங்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அந்த வாய்ப்புகள் எப்படி எந்த மூலியமாக வரும்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கூட நடக்கும். நீண்ட நாளாக ஒரு தடங்களாக இருந்த விஷயம் நடக்கும். ஒரு
நீண்ட நாளாக ஒரு நோயில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளிவரத்துக்கு வழி தெரியலை அப்படின்னா அதுக்கு தெரியும். இல்லை அதுலேருந்து சரியான மருத்துவ சிகிச்சை மூலமாக வெளிவருவீங்க. இப்படி பல நன்மைகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு ஆபத்து இருந்தால் கூட அந்த ஆபத்து இன்றைக்கி தலைக்கு வந்து தலைப்பாயோடு போன மாதிரி உங்களுக்கு அதற்கான வழிகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும்னா நீங்கள் ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணம் பேசிக்கிட்டு இருப்போங்க, திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுத்துறாங்க. ஒரு கல்யாணத்துக்காக வேண்டி திருமணம் எல்லாம் பேசியாச்சு, நாங்கள் வந்து முடிவு பண்ண போகிறோம் அப்படின்னாலும் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் பேசுகிறாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்தது கணவன் மனைவி இடையிலே குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்டதில் கருத்து வேறுபாடு வரலாம், முரண்பாடுகள் வரலாம். அதை வந்து அமைதியாக இன்றைக்கி கடந்து போடுங்க. இன்றைக்கி நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு அமைதியாக கடந்து போன பிறகு நீங்கள் இதை பற்றி பேசுனீங்கன்னா அதுக்கான தீர்வு கிடைக்கும். இல்லை இந்த ஒரு சிறிய மனஸ்தாபம், மனக்குழப்பம் ஒரு விரிசலை ஏற்படுத்தி அந்த விரிசல் ஒரு பிரிவை ஏற்படுத்தி 2 பேரும் நிரந்தரமாக விலகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் பொறுமை தேவை. நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், குழந்தைகள், உறவினர்கள் இவங்க எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அவதானமாக இருக்கும். நல்லா வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி, குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, நீண்ட நாளாக கடன் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் இன்றைக்கு தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக ஒரு நோயில் அவதிப்பட்டு இருந்தால் அந்த நோய்கள்லேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் எதிரிகள் தொல்லைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, இல்லாட்டி புதிதாக ஒரு தொழிலை தேடுறீங்க, தொழிலில் ஒரு உயர்வு, ஒரு நட்பேறு, முன்னேற்றம் ஏதோ ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான், குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பூர்வீக சொத்து இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாம். பாக பிரிவினையோ இல்லாட்டி அது சம்மந்தமாக ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு இதெல்லாம் நிறுத்தி வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் விஷயம் சம்மந்தமாக ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காதல் விவகாரங்கள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்களுக்கு போகிற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதுலேயும் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு வாங்குகிறேன், விற்கிறேன், பழுது பார்க்க போகிறேன் எதுவுமே நீங்கள் கை வைக்காமல் இருந்தால் நன்மையை தரும். கையில் இருக்க சேமிப்புகள் அல்லது நகைகளை அடகு வச்சு நான் அதை செய்ய போகிறேன், இது செய்ய போகிறேன் வேண்டாம். கணவன் மனைவி இடத்திலே சில மனக்குழப்பங்கள் ஏற்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த குழப்பத்தில் நீங்கள் இன்னும் பேச அது பெருசாக தான் ஆகும் தவிர அது வந்து ஒரு சமாதானத்துக்கோ ஒரு நன்மைக்குரிய பாதைக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அமைதியும் பொறுமை வேணும். கல்வி கற்பவர்கள், முக்கியமாக பாடசாலை கல்விகளை கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்கள் பாடத்தில் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். அது சம்மந்தமாக பாடசாலையை மாற்றுறேன், டீச்சரை மாற்றுறேன், ஏதோ ஒரு முடிவு கல்வி சம்மந்தம் எடுக்கணும்னா அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை. இந்த நாளில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் காத்துக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் இவங்களோட குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது நன்மையை தரும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சற்று சில முயற்சிகள் வெற்றி தரும். நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான வெற்றிகள் இன்றைக்கி நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பயணத்தின் மூலியமாக வெற்றிகள், நன்மைகள் உருவாதுக்கான வாய்ப்பு. தம்பி தங்கைகளின் ஆதரவு அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னா அது தீர்றதுக்கான வாய்ப்பு, இல்லை அவங்க வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நீண்ட நாளாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து பத்திரங்கள், டாக்குமெண்டேஷன்ஸ் இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு தடையோ தாமதமோ நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அது டக்குன்னு உங்களுக்கு
இன்றைக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். துலா ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டு உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், அது தாய் தந்தையாக இருக்கட்டும், தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள்ட்ட அமைதியும் பொறுமையும் காக்க வேணும். அவங்களையும் இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்க சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வார்த்தை பிரயோகங்களை ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க. தேவையற்ற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே ஒரு பிரச்சனையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கையில் இருக்கிற சேமிப்புகளை நான் அதை செய்ய போகிறேன் இது செய்ய வேண்டாம், அமைதியாக பொறுமையாக இன்றைக்கி ஒரு 2-3 நாளைக்கு விட்டுருங்க. உங்களுக்கான நாள் வரும். அந்த நாளில் நீங்கள் வந்து தெளிவாக முடிவுன்னு எடுக்கலாம். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாட்டை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் வந்து உங்களை பற்றி மட்டுமே சிந்திச்சா போதும். அதுக்காக வேண்டி தேவையற்ற விஷயங்களை சிந்திக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுது, உங்களுக்குள்ள ஒரு எதிர்மறையான எண்ணம் இருக்குன்னா அதெல்லாம் கலைந்து விடுகள். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இல்லைன்னா உங்களுக்கான காலம் வரும்போது நடக்கும். அப்போ இல்லைன்னா அதுக்கான தீர்வு என்னது? ஒரு விஷயத்தினுடைய பலு சக்தி, அதே மாதிரி வீக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுக்கான சில தடைகள் இருக்கும். அப்போ நம்ம அதுகளை இனங்கண்டு அதை சரி செய்யக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. அப்போ அதுகளை இனம் காண்றதுக்கு முயற்சிங்க. எங்களுக்கு இருக்கிற வீக்னஸ், எங்களுக்கு இருக்கிற ஒரு தடை, அந்த தடையை நம்ம எப்படி வெளியே வாரது அப்படி யோசிங்க. தவிர ஏன் நடக்கலை, எனக்கு மட்டும் ஏன் நடக்கலை, இப்படித்தான் அப்படித்தான்ற மாதிரி மனக்குழம்பு எதிர்மறையான சிந்தனைகளை போட்டுக்கொள்ளாங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம், அது தொழிலாக இருக்கலாம், ஒரு குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், கல்வி சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொடுங்க. அதே மாதிரி தேவையில்லாத ஒரு செலவினங்கள் இருந்துச்சுன்னா அது கட்டுப்படுத்தப்படுறது, அல்லது ஒரு சுப செலவு ஆரம்பிக்கிறது, நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு மன திருப்தி அடைகிறதுக்கான நாளாக இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த எதிர்பார்ப்புகள், ஆசைகள் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இந்த ஆசைகளில் இன்னைக்கு சில நேரத்தில் தடை, தாமதம், எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இன்றைய நாள் நன்மையாக இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகளோட அவங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க, நீங்களும் அவங்களோட கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத சிக்கல்களுக்கு மாட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். 2வது திருமணத்தை பற்றி யோசிக்கிறவங்க இன்றைக்கி அதை பற்றி எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள், ஆண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, கல்வி கற்கிறவங்க, இவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றிகள் கிடைக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்திலையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க.
கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாங்க. அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. அது கல்வியாக இருக்கட்டும், தந்தை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். இதை நான் இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு, இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி அதுக்குரிய நாள் இல்லை. அதனால் பொறுமையும் அமைதியும் நிதானமும் முக்கியமான நாளாக, தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. அந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், சூரிய பகவான், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம். இந்த பக்தி யோகம் அல்லது பக்தி மார்க்கம் அப்படிங்கிற நேரத்தில் இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயம் மாத்திரம்தான். யாரோ ஒருத்தர் இப்படித்தான் கடவுள், இப்படித்தான் பூஜை, இப்படித்தான் அப்படின்னு அந்த முன்னோர்கள், அந்த யாருன்னு எங்களுக்கு தெரியாது, முன்னோர் சித்தர்களா மகான்களா மனிதர்களா வகுத்த ஒரு பாதையில் நம்பிக்கை மூலியமாக நம்ம ஒரு விஷயத்த செய்யணும். அந்த நம்பிக்கை மூலியமாக, தெய்வ நம்பிக்கை மூலியமாக ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். அந்த காரியம் சரியாக இருக்கணும், அது முக்கியம். அப்போ இதுக்கு அடுத்த நிலை இருக்குது, ஞான வழியில் ஒரு காரியத்தை செய்கிறது. இந்த ஞான வழியில் ஒரு காரியத்தை செய்கிறீங்க, பக்தி வழியில் ஒரு காரியத்தை செய்கிறீங்க. இந்த காரியத்தினுடைய விளைவு எப்பயும் நன்மையாக இருக்கணும், காரியம் ஓகே. ஆனால் இந்த காரியம் பக்தி வழியில் செஞ்சாலும் சரி, அதை நம்பிக்கை வழியில் செய்தாலும் சரி, தெய்வ நம்பிக்கை வழியில் செய்தாலும், தெய்வத்தை உணர்ந்து, ஞானம்ங்கிறது தெய்வத்தை உணர்ந்து செய்வது, பக்தி என்பது தெய்வத்தை நம்பி செய்கிறது. இவ்வளோ தான் வித்தியாசம். இங்கே நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு இடத்துலையும் உள்ளார்ந்து உணர்ந்து நீங்கள் தெய்வத்தின் மூலத்தை உணர்ந்து நீங்கள் ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா அது பக்தி வழியில் செய்யுங்க, அப்படி இல்லைன்னா ஞான வழியில் செய்யுங்க. ஆனால் உணரணும், அங்கே தான் முக்கியம். அப்போ அந்த தெய்வத்தை உணர்ந்து எண்ணம் சொல் செயல்களில் மற்றவர்களுக்கு பாதிப்பில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க, உங்களுக்கும் அது பாதிப்பில்லை அப்படின்னா அந்த விஷயம் இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த திரை அல்லது அந்த மூடியை திறந்துவிடும். அது மூலியமாக இறைவனுடைய உண்மையான தரிசனம் கிடைக்கும், இறைநிலையை சரியாக உணர்வீங்க, அந்த இறைவனை அடைவீங்க. அப்போ இங்கே முக்கியமானது நம்பிக்கையும் ஞானமும் அல்ல, உணர்வு. அந்த அந்த அறிவு மூலியமாக, அந்த ஞானத்தின் மூலியமாக, பக்தியின் மூலியமாக, நம்பிக்கையின் மூலியமாக இறைவனை உணர்ந்து அற வாழ்க்கையில் நம்ம அற செயல்களை செய்யும் போது தான் தெய்வத்தை உணர முடியும். அந்த உணருங்க, தெய்வத்தை பார்க்க முடியும். தெய்வத்துக்கும் உங்களுக்கும் உள்ள இடைவெளி குறையும். அப்போ நம்பிக்கை வழியில் செஞ்சாலும் சரி, ஞான வழியில் செய்தாலும் சரி, அங்கே முக்கியமானது தெய்வ உணர்வு. மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.